ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவை நினைவில் மகிழுங்களே, இயேசுவை நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழ, உறவுகள் வளர, இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் வளரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைவனை தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இன்றைய திருப்பலி பூசையானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேத்யூ குடும்பத்தார் நன்றி திருப்பலி. வினோலியா தர்த்தி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லோகநாதன் அவருடைய உடல் நலத்திற்காக. மணமடைந்த செல்வமேரி மரித்த 4வது ஆண்டு. லாரன்ஸ், ஜெயக்குமார், மார்செல், செல்லம்மா பால், டி ஆரோக்கியசாமி, ஜஸ்டின், அந்தோனி ராய் 16வது நாள் என்று மரித்த அவருடைய ஆன்ம சாந்திக்காக. ஜோசபின், ராஜேந்திரன் இவருடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய பிறப்புலாவின் மகிழ்ச்சி காலத்தில் இருக்கின்றோம். அவருடைய அன்பும் மகிழ்ச்சியும் நம் உள்ளங்களை நிரப்ப இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். முக்கியமாக இன்று தாய் திரு அவை யோவான் நற்செய்தியாளருடைய திருநாளை கொண்டாடுகிறது. அவருடைய திருநாளை கொண்டாடும் இன்று நமக்காக பரிந்து பேச திருப்பலியில் மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல அன்பு இயேசு நமக்காக மாட்டுக்கொண்டு பிறந்திருக்க பால இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவோ திறமையோடு புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை ஞானத்தை இன்று கொடுத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையில் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். மறைசாட்சியின் வெண்குழுவோ நிறைவாயும்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 2-8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதே மரியாள் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்தாரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்த ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகிழ்ச்சியின் காலம் இது. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய கவலையை, வருத்தம் எல்லாவற்றையும் புதிதாக பிறந்துள்ள பாலை இயேசுடன் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் புதிதாக பிறந்திருக்கிறார், நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார், பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறார். எனவே நம்முடைய கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். வான தூதர்கள் அஞ்சாதீர்கள் என்று அந்த இடையர்களை பார்த்து கூறினார்கள். எனவே அன்பானவர்களே, கவலையோடு இல்லாமல் இந்த நாட்களிலே நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவர் என்னை விடுதலை செய்வார், கவலை அகற்றுவார் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைய திருவிழாவானது யோவானுடைய திருநாளை கொண்டாடுகிறோம். நற்செய்தியாளர் 2 யோவான்கள் இருக்கின்றனர். முதலிலே திருமுழுக்கு யோவான், ஆண்டவர் பிறந்த பொழுது பிறந்த அவருக்கு சாட்சியாய் இருந்தவர். 2ஆவதாக உள்ளவர் ஆண்டவர் தன்னுடைய பணிவிடையை தொடங்கும் பொழுது, பகிரங்க வாழ்க்கை வாழ்ந்த பொழுது இந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவரில் ஒருவர்தான் யோவான், அவருடைய சகோதரன் யாக்கோப்பு. இந்த இருவரும் இயேசுடைய 12 சீடர்களாக இருந்தார்கள். அவர்களிலே யோவான் இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் என்று யோவானே தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். யோவான் 4வது புத்தகம் நற்செய்தியை எழுதியிருக்கிறார். 3 கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஒரு கடைசி பக்கம் திருவெளிப்பாட்டையும் அவர் எழுதியிருக்கிறார். 5 புத்தகங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசுவோடு இருந்ததையும் கண்டதையும் பார்த்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே எவ்வளவு பெரிய மாபெரும் வீரர்! 5 புத்தகங்களை கல்வி அறிவில்லாத இல்லாத காலத்திலே அவர் நமக்கு எழுதி இயேசுடைய வாழ்க்கையும் நான் எப்படி இருந்தால் இயேசுவை அனுபவிக்க முடியும் என்று எழுதியிருக்கிறார். இவர் இயேசுவால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால், இவரும் இவருடைய சகோதரர் யாக்கோப்பும் தன்னுடைய தந்தையோடு கடற்கரையிலே மீன் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு அந்த வழியாக வந்தவர், என்னை பின்தொடருங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எனவே யோவானுடைய அழைப்பு உடனடியாக எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் இயேசுவை பின் சென்றார். கடைசியாக சிலுவையிலே மரித்த பொழுது வேறு எந்த சீடர்களும் அது அருகிலே இல்லை. மாதா நின்றார்கள். அதே இடத்திலே யோவான் நற்செய்தியாளர் நின்றார். அந்த நற்செய்தியாளர் பாடலர் அந்த நற்செய்தியாளர் வச்ச நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய தாயையே
யோவானே, இதோ உன் தாய், இவரை நீ ஏற்றுக்கொண்டு கவனித்துக் கொள்வாயாக. யோசேப்பு முன்னாலே இறந்து விட்டார். இயேசுவின் சிலுவையிலே இறந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல மகன் தன் தாய் மீது உள்ள பற்றை நினைத்து அந்த தாயை காப்பாற்றும்படியாக யோவானிடம் ஒப்படைக்கின்றார். யோவானே, இதோ உன் தாய், நீ கவனித்துக் கொள்வாயாக. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் யோவான் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு உரியவனாக யோவான் தன் வாழ்நாளை செலவழித்தார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு மீது அன்பு கூர்ந்து அவர் வந்தார். எனவே அந்த உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய நற்செய்தி வாசிக்கப்பட்டது என்று அவரும் பேதுருவும் அந்த மரியாவும் உயிர்த்த இயேசுவை முதலே கண்டவர்கள். இயேசுவின் மீது அதிகம் பற்று கொண்டிருந்தார். அவர் மறுரூபமான நேரத்திலே யோவானையும் பேதுருவையும் யாக்கோப்பையும் அழைத்து கொண்டு செல்கிறார். பூங்காவன் இரத்த வேர்வை ஏற்கும் பொழுது, சாவை பற்றி நினைக்கும் பொழுது அங்கேயும் இந்த 3 நபர்களை எடுத்து செல்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த மாபெரும் மகானுடைய திருநாளை கொண்டாடும் என்று 5 புத்தகங்களை 2000 வருடங்களுக்கு முன்னாலே நமக்கு எழுதி இயேசுடைய வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்த இந்த மாபெரும் மகான் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர், இயேசுவுக்கு யோக்கியம் உள்ளவராக நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தபடியால் தன் தாயையே அந்த யோவானுடைய கரத்தில் ஒப்படைத்து சிலுவையில் மரித்தார். எனவே அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஏமாற்றுகிற மக்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் ஏமாற்றுது, பணம் காசு கொள்ளையடிப்பதிலே ஏமாற்றங்கள், திருடுவது, கொள்ளையடிப்பது அதிகமாக மீடியாக்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தன்மையை ஆண்டவர் இயேசை நம்பியிருக்கிற மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்பிக்கைக்கு உரியவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, தூய உள்ளம் படைத்தவர்களாக, இயேசுவால் அன்பு செய்யப்படக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும். மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறாய் என்று இடையர்களுக்கு வான தூதர் அறிவித்தது அதே நற்செய்தி. நமக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். யோவானை போல நம்முடைய தகுதி உள்ள மக்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்போது ஆண்டவருடைய ஆசை நமக்கு நிறைவாக இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு இயேசுவே சுவாமி, உடைய கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிமையை, மகிழ்ச்சியை எங்களுக்கு இந்த நாட்களில் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. இந்த மாலை நேரத்திலே யோவான் நற்செய்தியாளருடைய திருநாளை கொண்டாடும் என்று உம்மை பற்றி எவ்வளவு தெளிவாக எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை நாங்கள் வாசித்து பலன் பெற, அதன் வழியாக அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வல்லமையை இந்த யோவான் எங்களுக்கு செவித்து மன்றாடுவாராக. அன்பு இயேசுவே, மகிழ்ச்சியை இழந்த மக்கள், கவலையோடு இருக்கிற மக்கள், தீராத வியாதியோடு இருக்கிற மக்கள், அவர்களெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை நிறைவாக இந்த மாலை இரவு நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே
இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை பின்பே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றருளும். இவற்றின் வழியாக எங்களுக்கு வேண்டிய பாவ மன்னிப்பையும் அமைதியின் நிறைவாக கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வுகள் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்களுக்கு மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகின்றது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவின் மீதுள்ள அன்பினால் நாங்கள் என்றும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியின் முக்கிய பகுதி இருக்கும் நாம் நம்பிக்கையோடு நம்ம இதயங்களை எழுப்பி ஆண்டவரை வரவேற்கிற நேரத்திலே பக்தியோடு நம்முடைய தேவையெல்லாம் வைத்து செபிப்போம். தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வாரும் ஆராதிப்போம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வாரும் ஆராதிப்போமே. வாரும் ஆராதிப்போமே. வாரும் ஆராதிப்போமே. வாரும் இயேசுவே. வாரும் ஆராதிப்போமே. வாரும் ஆராதிப்போமே. வாரும் ஆராதிப்போமே. வாரும் இயேசுவே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் பிறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு முடி பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. இந்த நாள் முழுவதும் காப்பாற்றி வந்த நன்றி. இந்த மாலை இரவு நேரத்திலே எங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எங்களுடைய கவலைகளை பயத்தை அகற்றி பாதுகாப்பை கொடுத்தருளும் சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவளுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களை ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் புனித யோவான் நற்செய்தியாளர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை தர கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், பயப்படாதீர் என்று ஆறுதல் சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் உமது திரு அவை நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் அன்பையும் தந்தருள்ள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு நம்மை சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்துள்ள சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை மன்னிப்பதற்காக அந்த மண்ணிலே மனிதனாக உருவெடுத்து பாலனாக பிறந்திருக்க இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்த ராஜா நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம்.
தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நானே தவித்தேன் இதில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இதில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வருந்தாகும் பசியாகும் மனதோடுதே மறந்தாலும் மறவாது உனது அன்பையே இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன் உன்னை உருவாகுவேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே கிறிஸ்துவின் ஆத்மவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு நிலை வாழ்வை பெற்று தருவதாக. புனித யோவானுடைய பெருவிழாவை கொண்டாடும் என்று அவர் கொடுத்த நற்செய்தியை நாங்கள் வாசித்து உமது ஆசிரை பெற ஆற்றலையும் வல்லமை எங்களுக்கு கொடுத்தருள்வீராக. உம்முடைய பிறப்பு விழாவின் அன்பு அமைதி எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் இந்த இரவு நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் குடிகொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டின் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு நாள் என்று நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை செபிப்போம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கமிகு அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறையுடையலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நெஞ்சம் நிறைந்த புதுமை என்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் வாழும் லட்சிய விடுதலை கனவுகள்
என்று பொங்கும் இசை மழை வெள்ளம்